என்னுடைய ஆடையாமல் எப்படி இருக்கிறது? சொல்கிறேன் கவனி.
அண்ணன் மறுபடி உத்தரவு. அப்படியா? புறப்பட்டு போகலாம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். காலம் என்ன அண்ணா? இன்றைய தினத்திலே எதற்கு காத்திருக்கிறது தெரியுமா? எதற்காக அண்ணா? என்றும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது அண்ணா. என்னடா உங்களுக்கு ஆசையா? ஏன் வரக்கூடாதா? இல்லை, திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசை வந்து விட்டது. அப்படியாண்ணா? இதற்குதான் நானும் காத்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுக்கு ஒரு பண்ணி வர போகுது. ஓ அப்படியா? என்ன சாப்பிட்டு அடுக்கிற? இருக்கட்டும் அண்ணா, சொல்லுங்க. சொல்லுங்கள். அந்த பேர் யாரு தெரியுமா? யாரு? ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் கண்ணபிரானுக்கு பின்னே உதித்து அந்த சுபத்திரா தான் உனக்கு அண்ணி. என்ன சொல்ற? சுபத்திரடா. சுபத்திரையா? ஆமாடா அண்ணா. அண்ணா அண்ணா இவ்வண்ணம் கொள்ளாதீர். அடியன் என் சொல்லை தள்ளாதீர். சுபத்திரையினால் பெருமை குறையும் ஆகையினால். ஆமா. ஏன்னா அந்த பெண்ணானால் திருமணம் செய்து கொண்டால் ஆமா 56 நாட்டு இளவரசர் என்ற பெருமை குறைந்து விடும் என்கிறார். ஓ ஆமா. என்ன ஏன் அப்படி சொல்ல? நீ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக அந்த பெண்ணை திருமணம் பெண் கேட்டு சென்றால் கண்ணன் நன்னவன் இப்போ
கவனித்தாயா? சொன்னாரு. என்ன சொன்னா? கண்டவன் அண்ணவன் முன்னவன் ஆ. கலகம் செய்யவே எண்ணுவார். என்னவே இது சங்க இல்லை? தெரிவீரனா என் சொல்லை. ஏண்டா? ஆம். முன்பே நான் தெரிவித்தேன் அல்லவா? ஆமாம். பலராம சக்கரவர்த்தி என்னமோ எனக்கு பெண் கொள்கை சம்மதிப்பார். பெண் கொடுத்துருவாரு உனக்கு. ஆமா ஆமா. ஆனா ஆ. அந்த கண்ணன் தான் ஏதோ சூது செய்வான் நான் முன்னே சொன்னேன். முன்னாடி சொன்னீங்க. என் தம்பி அதுதான் பயப்படுறான் போல இருக்கு. அதுக்கு தான் பயப்படுறாரு. அவரு அண்ணா. என்னடா? கண்ணன் ஒரு இடத்துல சூது செய்திருக்கிறார். எப்போ? எங்க தெரியுமா? எப்படி? பாவை ருக்மணியாரே மணியாளுதை பட்ட சித்துவாளன் கதை சேவை தரவில்லையோ வந்தன். செதுக்கிறதமாய் ஐயங்கள். ஏண்டா? ஓ. வந்தாயா? முன்பு ஒரு நேரத்தில் மணிக்கும் ஆமாம் சிசுபாலனுக்கும் மருந்து போட்டாங்கோ. நிச்சயம் செய்தார்கள். ஆமா. அது திருமணம் வரையிலும் சென்றது. கல்யாணம் வரைக்கும் போச்சு. ஆனா கடைசி நேரத்தில் ஆமாம். என்ன பண்ணா? தாலி கட்டுற நேரத்துல அந்த கண்ணன் புகுந்து நவுத்திட்டு போட்டாரு. என்னது? அந்த அந்த ருக்மணி களவாடி சென்று விட்டான். ஓடி விட்டார். அதுபோல அந்த இடத்தில் சிசுபாலன் எப்படி அசிங்கப்பட்டாரோ அதுபோல உனக்கும் மண்டபம் பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓ ஏற்பாடு பண்ணுவாங்க. நீயும் தாலி கட்ட போவே. தாலிகள்லாம் பார்த்தா அந்த நேரத்துல கட்டுற வேண்டிய பொண்ணு கவனிட்டு ஓடிடுவோம். டேய், 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 டேய். அதனால வேணான்றாரு. அது போல எனக்கு அவமானம் ஏற்படுமா? உண்மைதான். வேற என்ன சொல்ற? ஆமா ஆ. இந்த யோசனை கண்டிப்பாக நீங்க ஆலோசித்தா இருக்காது. டேய், மடையா மாமா சொன்னாரு. அண்ணா மாமன் வார்த்தையை மாமன் வார்த்தையை கேட்டால் மாமாவுடைய வார்த்தை கேட்டால் உங்களுக்கு அசிங்கம்தான் வந்து நேர்மை. தெரியாம பேசிட்டான். அதனால அவனுக்கு புத்திமதிகளை நான் சொல்றேன். அதை நீ எடுத்துக்கோ. ஏன் மாமா சொல்றாருன்னா என்ன? பச்சை ரெண்டு பேரும் பேச போறாங்க. ஓ படித்த இருவரும் பேச ஏண்டா பத்தி ரெண்டு பேர் போடலாம். பேச போறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேர் தானே. படிக்காது கூட்டால் நம்மளுக்கு என்ன வேலை? யார போட்டாங்க அந்த முறையா? ஓ இருவர் பேசிக்கிட்டாங்க. மாமா பேசு. தம்பி பாத்து வந்து மாமா ஆகட்டும். மாமா வருவாரே. பேசலாம்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா அமர்ந்துட்டீங்களே. யோ, அம்மாதான் தான் பேச முடியும். எழுந்து வாங்க போங்க. அவசரம் பண்ணாதீங்க. ஒரு மாமா வந்துறாரு. ஆமா. வந்து என்ன பண்ணா? மறந்து சொல்லுவோம். அண்ணே சொல்லல. ஆமா இரு மாமா. ஆமா நான் தான் பெரிய மாமா நான் தான் டேய். ஆமா கோபப்படாதீங்க மாமா. மாமா தீவாரல இன்னும் அதனால கவனம் அங்கேயே இருந்துச்சு. மன்னிச்சிருங்க மாமா. உனக்கு ஓடுனா நீ தான் கேட்கணும். கேட்டுட்டு கேட்டா எல்லாரும் என்ன குடிப்பாங்க? தப்பா கேட்டாயா? ஆமா குடியா. நானே டீ ஓட நீங்கறா. நீ வந்தாரு. சின்ன பையன் சரி நீ தான் சொல்லி அதுவா ரெண்டு மூணு தான் எடுத்துட்டு வருவாங்களா? ஏன்னா 2 லிட்டர் பால் தாங்க தான். மாமா நீங்க சொல்வது போல் டீ கேட்டாதான் வரும். அந்த மாதிரி அப்ப மரியாதை நான் கேட்டு வாங்கணுமா உங்ககிட்ட? நலமா அப்படி இருக்கு மாமா. சின்ன பையன் கடைசி பையன் எதுவும் தெரியாது. அது கொஞ்சம் உண்மை என்ன பண்றத பாரு மக்கள் மாமா தெரியுமா? ஏய், என்னை பற்றி பெருமையாக பேச போகின்றான். காதுல ஒருத்து கேளு. மாமா நீ சேர்த்து கேளு. கொள்ளையை பற்றி கொண்டு
ஆமா ஆமா கொல்லையில் பள்ளி பூண்டு குடிப்பட்டு முளைத்தது போலே வேலே. இதுல என்ன சொல்றான்? என்ன சொல்றேன்னா ஒரு விளைநிலத்துல இருக்கு பாத்தியா, அதுல பள்ள பூண்டு வந்துச்சுன்னா அந்த விளைநிலமே வேஸ்டா போடும், வேஸ்டா போடும். அப்ப என்ன பார்த்தா போய் பண்ண பூண்டுன்றாரு. ஏய் அப்ப ஒண்ணுது ஓதுவாங்க நானு பண்ண பூண்டு இன்னும் நான் சொல்றேன், இது எப்ப நான் பேசுறதுக்கு இல்ல. காவலே எங்களுடைய குலத்தை கடிவரிக்க ஆமா. தகுதி மாமன் மாமன் பாண்டுடைய குலத்தை கடிவரிக்க யாரா தெரியுமா? யார் யாரு? என்னடா சொன்னா? ஐயோ கௌரவ பக்கம் நீங்களாம், கௌரவ பக்கம் நான் என்றால் பாண்டவர் பக்கம் அந்த கண்ணபுரான். இருவரும் சேர்ந்துதான். இந்த கௌரவ கொடுத்த 105 பேரும் கலகம் பண்ணி குடத்துக்கு எடுத்துன்னு வரீங்கோ. அது என்னடா சொன்னா? அது வரைக்கும் தான் சொல்லிக்கிறாரு. நான் அப்பே கேள்றான் சொன்னா. என்னடா? ஐவருக்கும் எங்களுக்கும் ஆகாத பகையை உண்டாக்கி அதுக்கப்புறம் பை தேக்கி அத்தாடே, அந்த ஆமா. கழகத்தை உண்டு பண்றது நீ தாண்டாரு. ஏய், என்னுடைய ரகசிய அனைத்தையும் வெளியே சொல்லிவிட்டான். ஆமா. இதுக்கு மேல இவன் சபையில இருக்கக்கூடாது. வெளியே போக சொல்லலாமா? ஆ. ஏய், சபையை விட்டு வெளியே போடா. என்னையா? ஆமா. என்ன சபையை விட்டு மருமகளே, தற்பொழுது வரை மாமா என்ற முறையிலே மரியாதை கொடுத்திருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் நாட்டிற்கே வந்து எங்கள் சபைக்கே வந்து என்னை சபையை விட்டு தள்ளிவிட நினைக்கிறாயே. இதற்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. சட், போடா. டேய், 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 டேய். நீங்க கட்டி போட்டு மாறி பாத்துக்கிட்டாரு. போய் கேவலம் சின்ன பையன் முன்ன போடா டேய் அப்படின்றாரு. போடா எடுக்குவா. அவர் சொன்னாருங்க. டேய், மாமன் என்று ஆமா மரியாதை கொடுக்கவே இல்லை. இல்லை ஆகையால் ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தற்பொழுது நான் என்ன பண்ணணும்? டேய், என்ன கேளு? ஆ. அடா பாயா அப்படியே பூடு மண்ணு வாயாட்டி பூடு ஓடி முடியாதான். நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்ன? பிடித்து தள்ளுங்கள் வெளியே. அப்படி என்று நான் பாடினால் அதான் உனக்கு புடிச்சு தள்ளிட்டு வர உட்கார வச்சிட்டேன். டேய், என்ன பிடிச்சு தரத்துக்கு நான் என்ன பாட்டு பாடுவேனா? இப்ப நீ தான் பண்ண பிடித்து டேய், சாதித்து பேசியது யார்? நீங்க தான். இந்த விகடா. டேய், ஆ.
போங்க போங்க நீங்க போங்க நான் பாத்து போங்க போடா போ அட போடா ஐயா ஐயா நீ போய் வெச்சிரு போ ஓடி ஓடி போ நீங்க தான் வந்து கீச்சிங்க அடுப்பு அங்க ஒண்ணு நிக்க மாட்டேன் ஏய் மாமனாண்டு கூட வராமல் ஆமா நான் தாவடில அடிப்பேன் தான் சொல்ல ஆனா படால அடி விட்டாரு உன்னை நான் இப்படி போய் போச்சுல அடி விட்டாரு அதனால் மாமனுக்கு கோபம் வந்து விட்டது அவன் வந்து ஆகையால் காந்தாரச போறாரு என்று போய் சொல்றா சரிடா ஏய் சரி போ போ ஏய் டேய் உள்ள போடா போ 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 நீ என்ன பண்ற நீ போனதானே நான் போறதுக்கா நீ போறதானே நான் போறியா ஒதுல போ நான் போறேன் ஏய் இந்த நாட்டை விட்டு போய்ட்டா எனக்கு என்னடா தெரியா சோறு ஏய், ஏய். போட்டு அதனால போய் மறுபடியும் போய் கூப்பிடு கூப்பிடு ஏய் கபரன் மகாராஜா 10 வந்துச்சு பத்து நிச்சயம் ஏய் போய் சொல்ற மடையா ஆபத்து வந்துச்சுங்க ஓ ஆபத்து என்ன ஆபத்து மாமா ஒரு விகன மகாராஜா பேசினா பச்சா ஆமா இருவரும் பேசிக் கொண்டு இருந்தார்கள் ரெண்டு பேர் பேசியே போது அது பேசி அப்படியே வாய் சண்டை ஆயி வாய் சண்டியா ஆமா ஆ. வாய் சண்டை கை சண்டை ஆயி வாய் சண்டை ஆமா ஆ. மாமா விகன மகாராஜா அடிக்க அடிக்க இவரு அவரு அடிக்க அடிக்க மாமா கோழி பீச்சினா ஒரு நாட்டுக்கு போறாரு ஏய் போய் பிசின்னு போறாரா கோவித்து கொண்டு போறாரு ஓ கோபித்து கொண்டு இருக்கிறாரா ஆமா. ஏய் கபரன் நீ முன்னதாக சென்று மாமா தடுத்து நிறுத்தி ஆ. என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணணும்? நீர் மோர் பாலகம் இல்ல புளிச்சே போறான் மாமாக்கு ஆமா தடுத்து நிறுத்தி மோர் போடு அண்ணா சாப்பிட்ட பண்ணி நான் பாத்து கம்ப்ளீட் பா ஏய் பா போட்டு போட்டுக்கிறேன் புனாக்கு போட்டுக்கிறேன் தவுடு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுன பாருடா கட்டாது பா என்ன பண்றா நான் தான் போய் சொன்ன மகாராஜா கேல என்ன விட அறிவித்தாய் மாமா ரொம்ப இது மாதிரி மாமா கோச்சு ஒரு நாட்டுக்கு போறாரு கோபித்து கொண்டு சரியான உடனே வந்து போனேன் அவரு என்ன சொன்னாரு மாமா ரொம்ப பாவனாரு அவருக்கு நீர் மோர் பானெல்லாம் கொடுனாரு நேற்றுக்கு நீருக்கு மோருக்கு பானத்துனா எங்க போத்துனாங்க ஆகையா அதனால ஒரு வாரம் முன்னாடி வச்சு தொட்டில புளிச்சு தண்ணி தாவளை விட்டு மோட்டுன்னு வந்துட்டு ஏய் எதுமா மட்டிக்கிட்ட புளிச்சு தண்ணி எட்டு போறியா போடுவா மகாராஜா ஏய் கபரன் மாமாவுக்கு காமிச்சேன் மாமா குடிக்கல அதனால யாரு கொஞ்சம் குடிச்சாங்க ஏண்டா என்னது புளிச்சு தண்ணி என்னடா என் மாமா அதுதான் போய் பாருடே இது விட்டு போற தலை அப்படியே ஏடா மாமா போய் கொண்டே இருக்கிறாரா குடி போ நான் போய் பாத்துக்கிறேன் மாமா மாமா லேர் கோபம் கொள்ளாதே தர்மகன் ஜன்மத்தை தள்ளாதே மாமா லேர் கோபம் இல்லையா அது கஷ்டம் ஓ அந்த சிறு பையன் அவங்க அடித்து விட்டாங்க இந்த மனமானது பொறுக்கவில்லையா மாமா அவன் முகத்தை பார்க்காதீர்கள் எனக்காக நீங்கள் மனம் பொறுத்திரு பேர் மாமாவே. ஐயா, நமதோ உனக்கே.
வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாட்டிலே இருக்கணும் மாமா. அப்படியா? ஆமா. இருந்தாலும் முன்பே தெரிவித்தேனே, என்ன சொன்னீர்கள்? உமது சிறிய தந்தையாக விளையக்கூடிய ஆமா. விதுர மகாராஜன் அழைத்து அழைத்து பெண் கேட்க அனுப்ப வேண்டும். உண்மைதான் மாமா. இருந்தாலும் அந்த சின்ன பையன் விகனன் என்ன பண்ணா? அழைத்து விட்டான். ஆகையால் ஆகையால் அவனை கூப்பிட்டு கேளியா? நான் பார்த்துக்கணும் மாமா. அதான் தேடி வரீங்க. எவளான் ஏண்டா எவளான் சிமிரி இருந்தால் மாமா கை நீட்டி அடிச்சுன்னு போறா ஊரு. ஏண்டா குலதெய்வம்டா. ஆமா. அச்சினாபுரத்துக்கே குலதெய்வம் மாமா. குலதெய்வம் செங்காலி ஜல்லிக்கல் மொத்தம் இறங்கி போச்சு. கோயில் கட்டுறதுக்கு நம்ம டேய் டேய் அர்ச்சந்திர கோயில் பார்த்து கட்டணும். வேற இடமே கிடைக்கலையா? கேட்டா அங்கதான் பிரியாக்குது கம்யூனிஸ்ட் எவளான் எவ்வளவு திமிரா என் மாமா வச்சிருப்பான். அடிச்சிருப்பாரு. டேய் அவனை விசாரிக்க வேண்டும். ஆமா. வந்து கொண்டு வா. வா வா வா. போடா போடா போடா. ஐயா ஐயா வாருங்கள். என்னடா வா வா இல்ல அண்ணா அண்ணா மறுபடியும் ஒரு கூப்பிட்டுக்கிறாருங்க. மறுபடியுமா? ஆமா. சொல்ல வேண்டியதுல முன்னமே சொல்லிட்டேன் நானு. மாமாக்கள் சொல்லி அண்ணகள் சொல்லிட்டாவலையா? அப்படியா? ஆமா. அண்ணா எதற்காக அழைத்தீர்கள்? ஏய் திகானா அண்ணா எதற்காக அழைச்சிருக்கான்? ஏண்டா எதற்காக அழைச்சேன்னு அவனுக்கு தெரியாதா? வந்தா நான் எதை கேட்க போறேன்? தெரியாம தானே கேட்கிறேன். என்னிடத்திலே கேள்வி கேட்கிறாயா? டேய் மடையா. அண்ணா ஆமா. நீயும் மாமாவும் தனியாக பேசிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? உண்மைதான். என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? மாமாவும் நானும் பழையெல்லாம் பேசிட்டு மாமா. அண்ணா பழையெல்லாம் சொன்னாரு மாமா. எங்க போனாரு, என்னென்ன பண்ணாரு. ஏண்டா மாமா ஏண்டா கோபித்துக் கொண்டு அவன் நாட்டுக்கு செல்கின்றார்? என்ன மாமா? மாமா கோபிச்சுக்கிறாரா? டேய், அதெல்லாம் விடு. மாமாவை அச்சியா இல்லையா? நானா? மாமாவையா? நான் டேய், மாமா அச்சியா இல்லையா? அடிக்கிறேனா? அடிக்க அடிக்கல. அகட்டுமே கர்வமா அண்ணா எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் பேசுறது குறுக்க பேசுறேன். ஏண்டா எவ்வளவு திமிரு இருந்தா மாமா வச்சிருப்பான். என்ன கேட்காது அங்க கேட்காது நான் அடிச்சேன். கூட நியமனம் இருந்தா நான் இல்ல நான் மாமா அடிக்கிறாரு அப்ப தடுப்புறதுன்னு தடுக்கலாம் தான் போனேன். கத்தியல அதுக்குள்ள என்ன கூட அடிக்கிறாருடா. டேய்
அண்ணா அண்டா இல்ல இவனுக்கு ஆ, கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் அதிகமா குத்திருக்கிறேன் நான். ஆமா. ஏன்னா யாரு இது யாரு திறனுக்கு வந்தது? ஐயா, திறனுக்கு வந்ததா இல்ல, திறனுக்கு பிறகுல. வேற யாருக்கு வந்தது அப்ப குரனுக்கு வந்தது. அண்ணா ஆனா, டேய், டேய், நீங்க கத்திருங்கள் காவலன் மாமாவை நானா அடித்தேன் இல்லை, நான் ஏதாவது செய்தேனா உன் கையில் தான் மாமா. டேய், 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 டேய். ஏன்னா நானா அடித்தேன் இல்லை, இல்லை. மடையா சிறுவன் என்று ஆமா, கொஞ்சம் அதிகமா படிக்க வச்சுட்டேன். ஆமா. அங்க பச்சடிக்கு வந்து கைக்கு கடுது திறனுக்கு போகுது. திறமை. கடைசி தம்பிங்க ஆ, நாங்களாம் ஏதோ படிக்கல. நம்ம தான் ஏதோ பால் அடிப்பா கூட போனது கிடையாது. ஏய் மடையா இதாவது பால் அடிக்க அனுப்பிச்சு ஏதோ படிக்க பார்த்தா ஏதோ படிக்கணும் பார்த்தா அங்க 1-2 கத்து வந்து இங்க 3-4 சொல்லுது நம்ம கையில. ஏண்டா, அங்க வாத்தியார் சொன்னது இங்க வந்து சொல்லுது. இங்க வந்து கட்டி நிக்கிறான். ஏன்னா யாரும் அவனை சொல்லலாம். ஆமா. ஆனா இந்த துரியோதனன் ஆ, கேக்குறாரா நானு கேக்குறாரு. முதல்ல நம்மளுக்கு இந்த தானே டேய், 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 கேக்குறேனா? ஆ? யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன். ஆமா, உன் பெஸ்டா எல்லாரும் கேட்கணும். ஆமா டேய், அண்ணா சிறுவன் என்று சபையில வைத்திருந்தேன். அண்ணா, இனி முதல் கொண்டு உனக்கு இந்த சபையில் இடையில. ஏன் அண்ணா நான் எதுவுமே செய்யவில்லை ஏன்னா இந்த பாம்பு படம் எடுக்கும் போது தலைமலை பட்டு வைக்கணும். தலைமையில வச்சிடணும். ஆமா, இல்லைன்னா அது கொத்து போகும். அது போல இவன் பேச ஆரம்பிக்கும் போது தலைமலை கட்டி அடிக்கணும். போடணும். தூக்கி போட்டு வெட்டிக்கணும். ஒரு நாளா ஒண்ணு. யார் தம்பி அடிமை மெதி மெதியாரா? சொல்றேன் கோவத்துல. தடுத்து பேசினார் கர்ணன். ஆமா, அடித்து துரத்தி விட்டு நம்மளுக்கு வேற புத்தி பாத்தி வேற சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் மாமா தெரிவித்தார். ஆமா, என்னுடைய சிறிய தந்தை விருதுகளை அனுப்பினார். அனுப்பினால் கண்டிப்பா பெண்ணு அவர் கட்டு. சென்று பெண் கேட்டு திருமணத்தை முடித்து வைப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆமா, ஆமா. அப்படி இருந்தாலும் நீ அதிவிரைவாக சென்று சென்று என்னுடைய தந்தை சிறிய தந்தை வித்திர மகாராஜனை அவரியா ஆகட்டும், ஆகட்டும். ஐயா வணக்கம். ஆசீர்வாதம். ஆகட்டும். இந்த நற்பெரும் சபையின் கண் நட்பெரும் சபையின் கண் வந்திருக்கக்கூடியவர் விளக்கம் விளக்கமாக சொன்னால் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் ஐயா. நான் விளக்கமாக தெரிவித்தால் புரியும் அல்லவா? கண்டிப்பாக தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். மாதவா, ஆம். நானோ சந்திரகுலத்திலே பிறந்தவர். சந்திர குலத்தில் பிறந்த நீங்கள் அப்படி சந்திரகுலத்திலே ஆம், சுந்தரம் போன்று அவதரித்தவர்கள் அவதரித்தவர்கள் 3 உத்தம புருஷர்கள். 3 பேர். யார் யார்? முதலாவதாக பிறந்தவர் ஆம், எனது அருமை அண்ணன், அருமை அண்ணன், செல்வத்திற்கு அதிபதி செல்வத்திற்கு
நாட்டுக்கு அதிபதி திருதராட்டிர மன்னர். ஓ திருதராட்டிர மன்னர் ஆமா. ஆகட்டும். இரண்டாவதாக பிறந்தவர் பாண்டுபுத்திர மகாராஜர். பாண்டுபுத்திர மகாராஜர். மூன்றாவதாக பிறந்தவர் ஆம். அடியேர் விதிரர் என்று அழைப்பார்கள். ஆகட்டும். அப்படி இருந்தாலும் நான் விதிரன் என்ற பெயர் பெற்று ஆம். இந்த அத்திராபுரத்திற்கு அத்தியாவரத்திற்கு பிரதம மந்திரியாக விளங்கி வருகின்றேன். வாழ்ந்து வருகிறீர்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் என்னை அழைவதற்குரிய காரணம் என்ன? துரியோதன மகாராஜ் அதிசீக்கிரம் அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஆமா. புறப்பட்டு போகலாம். எப்படி இருக்குன்னா கைப்படி சாவடிக்கிறாங்கன்னா அந்த ரத்தம் ஒன்று கீழே போகும். ரத்தம் வழி பானை கீழே போகும். 101 பானை வரும். 101 பானையும் அந்த மொத்த ரத்தமும் அப்படியே இது பண்ண என்னோட சிறிய தந்தை ஆமா. வராரா? சென்று பார்த்தேன். இது ஒரு மகாராஜா உங்களை கையோட விட்டு சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னேன். இது கணக்கு வழக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். வந்து கொண்டே இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். வராரா? மகாராஜ் வரார். சூரியன் வந்தவன் மலைக்கின்றேன். நீ அழைத்தா என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். ஆமா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் முதத்து கோடி பாலத்தை முள்ளவாலை வந்து முதத்து கோடி பாலத்தை முள்ளவாலை தந்தையே புரிந்து வழிபடைத்த பாண்டவர்களும் பார்த்தவர்களும் அரவ வழிபடைத்த கௌரவர்களாகிய நீங்களும் ஆ, எனக்கு 2 கண்கள் போன்றவர்கள். அப்படி இருந்தாலும் அப்புனுக்கு நானும் நதி தந்த கூடையாயி அப்புனுக்கு நானும் நதி தந்த கூடையாயி தந்தையே எப்பேற்பட்டவன் அவனு என்று சொல்லக்கூடிய ஆ, 56 மூலத்தை அடக்கி ஒடுக்கி ஆளக்கூடிய பேரரசருக்கு மூத்த மகனாக விளங்கி வரக்கூடியவர் துரியோதன மகாராஜர். அது மட்டுமா வேறபடி உன் அருகிலே யார் யார் இருக்கிறார்கள்? சொல்லுங்கள். வீரத்திலும் வீரத்திலும் சிறந்த 99 தம்பிமார்கள். இதிலே சிறந்த அருமையன் அங்கரங்கத்தை அரச கண்ண மகாராஜர். தந்திரத்திலே சிறந்த ஜகுனி மாமன். அது மட்டுமா குரு பெரியவர் என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரி, பீஷ்மாச்சாரி, கிருவாச்சாரி, கிருதவர்மா, ஸ்வத்தாமா
இப்படி எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னை அழைத்த காரணம் என்னப்பா? தந்தையே அழைத்த சேதியை கேளுமே. தத்துமக பதகிரிய தகப்பனாரே. மகனே துரியோதனா, உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னை அழைத்த காரணம் என்னவென்று தெரிவிக்கிறாய் அப்பா? இந்த தினத்திலே இன்றைய தினத்திலே எனக்கு ஒரு பெண்ணின் மீது ஆசை வந்து விட்டது. ஒரு பெண்ணின் மீது உனக்கு ஆசை வந்து விட்டதா? அதாவது திருமண ஆசை வந்து விட்டது. என்ன உனக்கு திருமண ஆசையா? ஆமாம். ஏய், காவலன், ஓடி வா எப்படி பார்த்தாயா? என் அருமை மகன் துரியோதனனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. இன்றைய தினத்திலே ஒரு ஆண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தால் எனக்கு கல்யாணம் வேண்டாவே என்னென்னமோ காரணங்களை தட்டி கழிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்திலே எனக்கு திருமண ஆசை வந்து விட்டது என்று வாயத்திலிருந்து ஒரு மகன் தெரிவிக்கிறார் என்றால் அதுக்கான வேலையை சீக்கிரம் செய்ய வேண்டும். மகனே, தந்தையே மரியாதை அமர்ந்திரு. அது விரைவாக சென்று உனக்கேற்ற பெண்ணை நான் பார்த்து வருகிறேன். புறப்படு போகலாம். தந்தையே என்னப்பா? ஏன்னா நீங்கள் சென்று எனக்கு ஊராக சென்று பெண் தேடுவதை விட நானே எப்பாவது கல்யாணம் நடக்குது. ஏய், மகன் துரியோதனனுக்காக தந்தையே. அறிவியை சிறந்த பெண்ணை பார்த்து வருவது என் பொறுப்பு அல்லவா? அப்பா என்னப்பா? நீலாம் சென்று பெண்ணெல்லாம் பார்க்க தேவை. ஆமா. ஏன்னா பெண்ணெல்லாம் நானே பார்த்துட்டேன். என்னாச்சு? பெண்ணெல்லாம் நானே பார்த்துட்டேன். உனக்கு ஏற்ற பெண்ணை நீ பார்த்து விட்டாயா? ஆமா. ஆமா. ஏன் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அந்த பெண் யாருன்னு நான் என் தெரியும். தந்தைக்கோ இரு வெளிகள் தெரியாது. நான் அறிந்த விஷயம் தான். ஏன்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை முன்னாடி இருந்து அவர் செய்ய முடியாது. அவரால் செய்ய முடியாது. ஆமா. அப்படி என்றால் தந்தை என்ற இடத்திலே இருந்து நான் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும். ஆகையால் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கின்றது அல்லவா? ஆகதான் உங்களை அழைத்திருக்கின்றேன். ஆமா. அந்த பெண் தெரிவித்தாயே, அந்த பெண் யார்? ஓ. எங்கிருக்கிறார்? விளக்கமாக சொன்னதானே. தந்தையே என்னப்பா? அந்த பெண் யார் தெரியுமா? யார்? அந்த சாபாலர் நாடல் பூபாலர்
மகனே துரியோதனா, வடமதுராபுரி பட்டினம் செல்ல வேண்டும். வடமதுராபுரி பட்டினம் செல்ல வேண்டும். அந்த பலராம சக்கரவர்த்தி இடத்திலே எனக்காக பெண் கேட்டு உனக்காக பெண் கேட்டு நீங்கள் தான் வர வேண்டும். அப்படியா? புறப்படுவோம். மகனே துரியோதனா, நீ தெரிவித்த விஷயமானது என் மனத்தில் அதிகமாக இன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சந்தோஷத்தின் காரணமாக உனக்காக பெண் கேட்க எனக்காக பெண் கேட்க இப்பொழுதே நான் ஒருவரையும் புகழுடனே நான் புண்ணியல் வாராக புனிதனே. இளவரசனாக விளங்கி வரக்கூடிய நீ இனிமேல் இளவரசர் குலம் உனக்கு கிடையாது. மாப்பிள்ளை குலத்தை தான் உன்னை பார்க்க வேண்டும். அப்படி மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ சுபத்திரே மகனை கல்யாணம் பண்ண பேசி அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளையாகிய நீயும் அந்த சுபத்திரக்கும் பொருத்தம் எப்படி தெரியுமா? இருவருடைய பொருத்தம் எப்படி சொல்லுங்கள். சுபத்திர அந்த சுபத்திரைக்கும் உனக்கும் பொருத்தமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கின்றது? பொருத்தமானது மிகவும் கச்சிதமாகவே இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் நீ மாப்பிள்ளையாக சரியான நேரம் இதுதான். அதிவிரைவாக சென்று இந்த கோலத்தை மாற்றிவிட்டு மாப்பிள்ளை கோலத்திலே பட்டு வைக்க இருந்து வா. நான் பெண்ணை பார்த்து விரைவாக வருகின்றேன். நான் சொன்னவா மட்டும் ஒரு செய். அப்படியா? அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்படியாப்பா? நீங்கள் சென்று பெண் கேட்டு வரணும். அப்படியா? முடியல, என்னால் முடியும். நான் செய்ய வேற யாரும் செய்ய முடியாது. போயிடுவா. சென்று வாப்பா. அப்படியா? சீக்கிரமா போயிடுங்க. நான் பார்த்து வருகிறேன். புறப்படுகிறேன் இப்போது. பார்த்தாயா? என் மகன் துரியோதனன் எப்போதும் கோபத்தோடு இருப்பதாக தான் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவனுக்கு இப்போது ஆசை வந்து விட்டது. திருமண ஆசை வந்து விட்டது. அவனுக்காக பெண் கேட்க நான் எங்கே செல்ல போகிறேன்? வடமதுராபுரி பட்டினம். வடமதுராபுரி பட்டினம். அங்கு சென்று யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? யாரை? அதன் பலராமன். அச்சுதராமன்.